இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பின் காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். உயிர்ப்பின் அனுபவம் பல்வேறு விதமான கனிகளை நமக்கு பெற்றுத்தருகிறது. உயிர்ப்பின் அனுபவம் பல்வேறு விதமான கனிகளை பெற்றுத்தருகிறது. அதில் 3ஐ உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக அமைதி, இரண்டாவதாக மகிழ்ச்சி, மூன்றாவதாக மன்னிப்பு. இந்த 3 கனிகளை உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு பெற்றுத்தருகிறது. முதலாவதாக அமைதி. ஆண்டவர் இயேசு சீடர்களிடத்திலே தோன்றிய பொழுது அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, பீஸ் பி வித் யூ என்று சொன்னார்கள். அவர்கள் ஐயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தார்கள், அலைகளிக்கப்பட்டிருந்தார்கள், மனம் சோர்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கின்ற முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உயிர்ப்பின் அனுபவமாகிய இந்த கனி அமைதி என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கின்றது. இந்த அமைதி என்று சொல்கின்ற பொழுது உலகம் தரக்கூடிய அமைதி அல்ல. நாம் அமைதியை தேடி அலைகின்றோம், ஓடுகின்றோம், அதற்காக நிறைய செலவு செய்கின்றோம். நிறைய மனக்குழப்பங்கள், தடுமாற்றம். அது உலக காரியத்தில் மட்டுமல்ல, ஆன்மீக காரியத்திலும் நாம் தடுமாறுகின்றோம், ஐயம் கொள்கின்றோம், அச்சம் கொள்கின்றோம். ஆன்மீக வறட்சி நம்மளிடத்தில் இருக்கின்றது. அதனால் ஆன்மீக வாழ்விலும் அமைதி இல்லாத ஒரு நிலைமை தான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது. என்ன கடவுள்கிட்ட வேண்ட நடக்க மாட்டுது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நிகழ்கின்றது என்று சொல்லி ஆன்மீக வாழ்விலும் அமைதியற்ற ஒரு நிலை, அல்லது பொருளாதார வாழ்விலும் ஒரு அமைதியற்ற நிலை. நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு செலவு, எனக்கு மட்டும் ஏன் என்று சொல்லி புலம்பி தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற நமக்கு கடவுள் தருகின்ற ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதம் இந்த அமைதி. நான் உங்களோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். அந்த படகில் பயணம் செய்கின்ற பொழுது பேதுரு எவ்வாறு அந்த ஆண்டவர் உடன் இருந்தாலும் ஐயோ என்று கத்தினாரே, அதே போலத்தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இருந்தாலும் ஒரு அமைதியற்ற நிலையில் இருக்கின்ற நமக்கு இன்றைய நற்செய்தி கொடுக்கின்ற ஆசீர்வாதம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உங்கள் ஆன்மீக வாழ்விலும் அல்லது உங்களுடைய பொருளாதார வாழ்விலும் உங்களுடைய சமூக வாழ்விலும் அமைதி உரித்தாகுக என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக மகிழ்ச்சி. அந்த சீடர்கள் அச்சத்தோடு இருந்த பொழுது தன்னுடைய காயங்களை ஆண்டவர் காண்பிக்கின்றார். அதன் பிறகு என்ன நிகழ்கிறது என்றால், அவர்களிடத்திலே ஒரு மகிழ்வு நிறைவாக இருக்கின்றது. ஐயத்தோடு இருந்த சீடர்கள் ஆண்டவரை கண்டதால் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுகொண்டோம் என்றால் அது துன்பமான நேரத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் இருக்கும், ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என்ன அவர்களை வழிநடத்துகிறது, அல்லது என்ன சக்தி அவர்களை வழிநடத்துகிறது என்றால் கண்டிப்பாக அது இறை சக்தியாகத்தான் இருக்க முடியும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள், கவலைப்பட மாட்டாங்க. அதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அது ஒரு இறைவனுடைய சக்தியாகத்தான் இருக்க முடியும். ஆண்டவரை தங்களுடைய வாழ்விலே கண்டுகொண்டார்கள். நாமும் அந்த ஆண்டவரை வாழ்வில் கண்டுகொண்டோம் என்றால் இந்த நிறைவான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்வில் உண்டு. மூன்றாவதாக மன்னிப்பு. இந்த அமைதியும் இந்த மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்வில் தொடர வேண்டுமென்றால் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அமைதி உரித்தாகுக, நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க பெறுக. ஆக இந்த அமைதியும் இந்த மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது உயிர்ப்பின் அனுபவம் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. நாம் மன்னிக்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும், அமைதியும் மகிழ்வும் தொடர்ந்து வரும். நீங்கள் மன்னிச்சு பாருங்களேன், மற்றவங்கள உடம்பு ரொம்ப லைட் ஆகிடும், ஹார்ட்டு ரொம்ப லைட் ஆகிடும், அப்படியே ஒன்றுமே இருக்காது. ஆனால் முதல் அடி எடுத்து வைப்பதற்கு இந்த உலக காரியங்கள் தடுக்கும். அந்த வரட்டு கௌரவம், அந்த கோபம், அந்த ஆணவம், அந்த செருக்கு
முதல் அடி எடுத்து வைப்பதற்கு இவை தடங்களாக இருக்கின்றன. அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் மன்னிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பிரசங்கத்தில் வச்சுட்டு போயிடலாம் ஃபாதர், மன்னிப்பு வச்சுருங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்க முடியும் என்றால் முடியும், ஒரே ஒரு காரணம்தான். முடியாது என்றால் அது நிறைய தடைக்கற்கள் வரும். ஆக இந்த உயிர்ப்பினுடைய அனுபவம், அமைதியும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அது இந்த மன்னிப்பின் மூலியமாக சாத்தியமாகும். ஒரு நிமிடம் அமர்ந்து நினைத்து பாருங்களேன். பூசையினுடைய தொடக்கத்தில் குருவானவர் அழைக்கிறார், உங்களை பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்கு அழைக்கின்றார். இது பொதுவான ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு. இப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, சகோதர சகோதரிகளை திருப்பலி நாம் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்ப்போம் என்று குருவானவர் அழைப்பு விடுக்கிறார். இப்போ நம்ம அமைதியாக நின்று பீடத்தை பார்த்து நாம் செஞ்ச குற்றம் குறைகள் எல்லாம் நினச்சி பார்க்குறோம். நீங்கள் ஒருவேளை அமைதியாக மனசுக்குள்ளே நினைக்கிறது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். நீங்கள் அப்படி அமைதியாக உட்காந்து உங்கள் பாவத்தை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற நினச்சி பார்த்துக்கிற பாவம் பக்கத்தில் யாராச்சும் கேட்குது, மைண்ட் வாய்ஸ் மாரி கேட்குதுனாக்கா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம அந்த பாவத்தை ஒப்பு கொடுக்குறோம். கடவுள் எவ்வளவு குற்றங்களை மன்னிக்கிறார். ஒருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் நினச்சி பார்த்தோம்னா எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ தவறுதல்கள். கடவுள் நம்மளை அதான் சொல்லுவாங்க, அன்கண்டிஷனல் லவ், எந்த இதுவுமே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, மன்னிக்கின்றார். இருகரம் விரித்தவராய் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று சொல்லி அவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுது நாம் எம்மாத்திரம் மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் அல்லவா? ஆக இந்த உயிர்ப்பின் அனுபவம், அமைதியும் நிறைவான மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து வர வேண்டுமென்றால் இந்த மன்னிப்பை நம்முடைய வாழ்வில் முன்னெடுப்போம். உடனே ஆல் ஆஃப் அ சடன் அது முடியாது தான். ஆனால் ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். இறுதியாக புனித தோமையார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். அவரை சந்தேக தோமையார் என்று நாம் சொல்கிறோம், டவுட்டிங் தாமஸ் என்று சொல்கிறோம். வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் சொல்கிறோம், சந்தேக தோமையார்னு அவருக்கு சொல்லிடுறோம். அவர்னாலும் ஒரு வாட்டி தான் சந்தேகப்பட்டார். நம்ம சாகுற வரைக்கும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் கடவுளை, அப்படி தானே? ஆக அவர் நம்முடைய வாழ்விற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு போயிட்டார், சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டு போயிட்டார். ஆக நம்ம சந்தேகப்படலாம், என்ன பெருசாக கடவுள் செஞ்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம், மூச்சு விட்றோம் பார்த்தீங்களா? நல்லா மூச்சு விட்றீங்களா? சில பேர் தூங்கிட்டோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் மூச்சு விட்றீங்கல்ல. அந்த மூச்சு விட முடியாமல் ஐசியூவில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? மாஸ்க்கு போட்டுக்கிட்டு சிலிண்டர் வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே. அதை நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம், பெருசாக நடந்தாதான். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. சிறிய சிறிய காரியங்கள் நிறையா இருக்குது. அதை நினச்சி பார்த்தீங்கனாலே நீங்கள் பெருசுக்கு போக மாட்டீங்க, பெரிய காரியம் தேட மாட்டீங்க. சிறிய சிறிய காரியங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் மூச்சு விட்றதுக்காண்டி நன்றி சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே இன்றைக்கி மூச்சு விட்ருங்க, நன்றி ஆண்டவரே. சாப்பிட்டா டைஜஷன் ஆகுது, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஆமாம், என்ன பெரிய குழம்பு வச்சுருச்சேன் வீட்டுக்காரம்மா, இதெல்லாம் ஒரு சாப்பாடாக ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அப்படின்னு திட்டிக்கிட்டு தான் சாப்பிட்றோமே தவிர, சரி சாப்பாடு நல்லா இல்லைன்னு திட்டுறோமே, என்னைக்காவது வச்சுட்டு பாதியில் கிளம்பி போயிருக்கிறோமா? கடைசி பருக்கை வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி அப்படி போகிறோம். எத்தனை வாட்டி நன்றி சொல்லியிருக்கோம், டைஜஷன் ஆகுதா ஆண்டவரே நல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் இந்த செல்ஃபோன்லாம் தூக்கி சைலண்டில் போட்டுட்டு நைட்டு தூங்கும் போது ஒரு ஹோம்ஒர்க்கு செஞ்சு பாருங்கள். கடவுள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இன்றைக்கி ஒரு நாளைக்கு செஞ்சுருக்காருன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் சில பேர் செருப்பு 100 செருப்பை தேடி அலைவன், சைஸு பத்தலை, அது இல்லை இது இல்லைன்னு. ஆனால் அந்த செருப்பு போடுறதுக்கு கால் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே. அதனால் அவர்களை குறை சொல்லலை. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய நம்முடைய வாழ்வில் இருக்குது, நிறைய இருக்குது, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ. அதனால்தான் இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறை இரக்கத்தினுடைய ஞாயிறை கொண்டாடுகின்றோம். கடவுளுடைய இரக்கம் கடலளவு பெரிது. அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் கிடையாது, ஒவ்வொரு செகண்டும் நம்மை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கின்றது கடவுளுடைய இரக்கம். அதனால்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உயிர்ப்பின் அனுபவங்களை நாம் நினைத்து பார்ப்போம். அமைதியும் நிறைவான மகிழ்ச்சியும் மன்னிப்பும் இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை நாம் அசை போடுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வதோடு மட்டும் நாம் நின்று விடாமல், இறை இரக்கத்தினுடைய ஞாயிறில் கடவுளுடைய இரக்கத்தை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்வில். அதை உணர்ந்து பார்த்துவிட்டு அப்படியே போயிடாமல் நாமும் மற்றவர்களுடைய வாழ்வில் அந்த இரக்கத்தை, அன்பை, கனிவை, மன்னிப்பை காட்ட
அழைக்கப்படுகின்றோம். ஆமென்.